GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். முன்னுக்கு வந்து இப்போ லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. அந்த பாப்பா சிண்ட்ரோம் நோய்க்கு வந்து லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. ஏற்கனவே லட்சக்கணக்கு கடன் வாங்கி என்னால் தகுதிக்கு மீறி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கடன் இல்லை. எனக்கு இப்போ பெரிய பொண்ணு அவளும் கல்யாணம் முடிச்சுட்டு அவளும் பார்க்க முடியாது. என்ன எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து இப்போ பொதுமக்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணி எனக்கு என் பிள்ளையை காப்பாற்றுக்கு வழியை பண்ணணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுகிராமம் 4வது தெருவை சேர்ந்தவர் சங்கரன். திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஜோதிலட்சுமி கோவில்பட்டியில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியின் 3வது மகளின் பெயர் 17 வயதான செண்பகவள்ளி. இவர் கடந்த கல்வியாண்டில் +2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் பிறந்ததிலிருந்தே இவரது உடலில் ஆங்காங்கே வீக்கம், புண் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்களது மகளை பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். இது என்ன நோய், எதனால் இப்படி உடலில் புண் வருகிறது, இதனை சரி செய்வது எப்படி என்பதை எந்த மருத்துவமனையிலும் சொல்லவில்லை. நாளடைவில் அவரது உடலில் வீக்கங்களும் புண்களும் அதிகரித்தன. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலின் பல்வேறு இடங்களில் புண்கள் ஏற்பட்டன. அந்த புண்களில் இருந்து திடீரென அதிக அளவு ரத்தம் வெளியேறியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வேலூர் CMC மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்குதான் பாப் சிண்ட்ரோம் என்ற அரிய மரபணு வகை நோயினால் சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நோய் கோடி மக்களில் ஒருவருக்கு தான் ஏற்படும் எனவும், இந்த நோயை பூரணமாக குணப்படுத்துவதற்கான மருந்து, மாத்திரைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள ஒரே ஒரு மருத்துவமனையில் மட்டும் இதற்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், அங்கு சென்று வைத்தியம் பார்த்தால் முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை என்றாலும் பாதிப்பு மேலும் அதிகமாகாமல் இருப்பதற்காகவும் முயற்சிக்கலாம் என ஒரு சில மருத்துவர்கள் சிறுமியின் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை சங்கர் கூறுகையில், எனது மகள் பிறந்ததிலிருந்தே உடலில் ஆங்காங்கு பெரிய அளவில் புண்கள் ஏற்படும். அதிலிருந்து அடிக்கடி ரத்தம் வெளியேறும். அப்போதெல்லாம் என் மகள் வலியால் கதறி துடிப்பார். ஒரு தந்தையாக அதனை நேரில் பார்க்கும்போது என் இதயமே நொறுங்கி போய்விடும். எனது மகளை அழைத்து கொண்டு ஏறாத மருத்துவமனை இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. 17 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் என் மகள் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதையே கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த நோயை சரி செய்வதற்கு மருந்து, மாத்திரைகள் இல்லை என கூறப்படுகிறது. நாங்கள் இருக்கிறோம் என்ற தன்னார்வ அமைப்பை தொடர்பு கொண்டோம். கடந்த சில மாதங்களாக அவர்கள்தான் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். என் மகளை டெல்லிக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்தால் ஓரளவு குணப்படுத்தலாம் என கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. நானும் என் மனைவியும் கூலி வேலைதான் பார்க்கிறோம். தயவு செய்து அரசு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டினால்தான் என் மகளை காப்பாற்ற முடியும் என்றார். செம்பவள்ளிங்க பேரு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுங்க. மூக்குள்ளே ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. தடுப்பூசி போட்டு ஆறாமல் இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சுகர் 5 வயசில் சுகர் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2 முட்லையும் ஜாயிண்ட் பிரச்சனை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது திருநெல்வேலியில் அட்மிட் பண்ணியிருந்தோம். கோவில்பட்டியில் பார்க்க முடியாதுன்ட்டு அவங்க வேலூருக்கு பார்க்க சொன்னாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாப்பா சிண்ட்ரோம் ரேர் டிசீஸ் இருக்குங்க, இதுக்கு லைஃப் டைம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனட்டிக் ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரிய வந்ததுங்க. இப்போ சின்ன வயசுலேருந்து இருந்து இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நோயினே இப்போ கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நான் சென்னை ICHலையும் போய் பயஞ்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. எனக்கு மூத்த பையன் ஒருத்தர் இருந்தாங்க. அவனும் இதே ஜெனட்டிக் ரிப்போர்ட்டு ஜெனட்டிக் பிரச்சனை தான் 3 வருஷத்துக்கு இழந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து லைஃப் டைம் முன்னுக்கு வந்து இப்போ லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. அந்த பாப்பா சிண்ட்ரோம் நோய்க்கு வந்து லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. ஏற்கனவே லட்சக்கணக்கு கடன் வாங்கி என்னால் தகுதிக்கு மீறி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கடன் இல்லை. எனக்கு இப்போ பெரிய பொண்ணு அவளும் கல்யாணம் முடிச்சுட்டு அவளும் பார்க்க முடியாது. என்ன எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து இப்போ பொதுமக்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணி எனக்கு என் பிள்ளையை காப்பாற்றுக்கு வழியை பண்ணணும். என்ன செய்யணும் எனக்கு எப்படி சொல்லுதுன்னு கூட என்னால் முடியல. பிறந்தது முதலே பல்வேறு சிரமங்களையும் ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கி நாள்தோறும் வழியோடு தனது வாழ்நாட்களை கடத்தி வரும் சிறுமிக்கு உரிய சிகிச்சை கிடைக்க அரசு உதவ வேண்டும் என்பது அந்த குடும்பத்தினர் மட்டுமின்றி அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. என்னோட பேர் ஜோதிலட்சுமி.
என் பொண்ணு பேர் செண்பகவல்லி. அவள் வந்து பிறந்ததுலேருந்தே அவள் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. மூக்கில் ரத்தம் வரும், ரொம்ப ஒரு டவலே நனையிற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிளட் வந்துகிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரி போனால் எதுவும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் மூட்டுக்கு ஜாயின்லாம் வீங்கிரும். ஆஸ்பத்திரி போனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை எலும்பு பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டுக்காலில் ஒரு கையில் 3 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப இங்கே திருநெல்வேலி ஐக்ரோனில் 1 மாதம் இருந்தோம். எவ்வளோ சிரமங்கள் சந்திக்கிறோம், வலியில் வேதனைகள் ரொம்ப தாங்க முடியாது. நைட்டில் தூங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலியில தான் இருக்கிறான். கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. அவளோட வேலையெல்லாம் அவளால் கரெக்டாக எதுவும் பண்ண முடியல. ரிலாக்ஸாக அவளால் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான். அவளை பார்த்து நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏற்கனவே பையன் வளர்ச்சி இல்லாமல் அவன் 17 வயசு வரைக்கும் இருந்தான். அவனையும் இழந்துட்டோம். இப்போ இவளையாவது எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறோம். இங்கிலீஷில் கார்டியாலஜி, நியூராலஜி, டெர்மடாலஜி, இன்னும் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் டெஸ்ட்டுன்னு எடுத்து அதுக்கு நான் வருவேன். பணம் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஹெமடாலஜி டிபார்ட்மெண்ட்டு போங்க, ரத்தவியல் அவங்க போங்க, டெஸ்ட் எடுக்கணும், ஜெனடிக் ரிப்போர்ட் எடுக்கணும், அப்போலாம் உங்கள் ஐடியா கிடைக்கும் எங்களுக்கு. அப்புறம் டாக்டர் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா சரி, அதுக்கு பணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். நான் கார்மெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கம்பெனி லீவும் தர மாட்டேங்கிறாங்க. இதனால் 2 கம்பெனியில் வேலையை விட்டே நிப்பாட்டாங்க. ஏற்கனவே பொருளாதார வேலையை பிரச்சனை. வயம் லீவ் போட்டால் கம்பெனி ஏற்றுக்காங்க. மாதத்தில் 3 நாள் 4 நாள், 1 நாள் லீவ் போட்டாலே சமாளிக்க மாட்டாங்க. 4-5 நாள் லீவ் போட்டால் எப்படி இருக்கலாம். அப்படியும் போயிட்டு வந்துட்டோம். ஆஸ்பத்திரி பண்ண 3 மாதம் ஜெனடிக் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து பாப்பா சிண்ட்ரோம் டைப் 1ங்க. இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லை, ஆனால் லைஃப் டைம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு டைம் பாப்பாவை கூப்பிட்டு போனோம்னா அவளுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கணும், ஒரு டேப்லெட், சின்ன டேப்லெட்டு, காய்ச்சல் தலை டேப்லெட் ஏதாவது ஒன்று கொடுக்கணுனாலும், வலி பெயின் எது இருந்தாலும் 3 டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கின் டாக்டர், எலும்பு ஜாயின்ட் டாக்டர், சுகர் டாக்டர், 3 டிஸ்கஸ் பண்ணி தான் அவளுக்கு ஒரு மருந்துங்கிற இதுக்கே வருது. அப்போ டாக்டர் போய் நான் சொல்லிட்டு என்னால் இதுக்கு மேலே முடியல சார், அதுக்கு நின்று எனக்கு சொல்லிக்க முடியாது. மாதம் 50,000 எங்கே கிடைக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த கேப்பில் இவ்வளோ நேரம் மூத்தது பையன் ஒன்று அவங்க ரயில்வே அமைச்சர் ரெட்டி பேசலாம், அவனை காப்பாற்ற முடியல. அவனும் சின்ன பிள்ளை, அவனும் காப்பாற்றி பார்த்தோம், அவனும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அவன் இப்போ 3 வருஷம் ஆச்சு, அவனும் இறந்து 3 வருஷம் ஆச்சு. லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் தான். இதை விட்டு வேற எங்கேயும் இந்தியாவிலலாம் எதுவும் இந்தியாவில் அங்கே சண்டிகரில் வந்து ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஆனால் இதுக்கு குணப்படுத்துவாங்களாங்கிறது நாங்கள் உதவி சொல்ல முடியாது. ஆனால் ரிசர்ச் சென்டர் போய் பார்க்கணும்னா பாருங்கள். நாங்கள் எங்களால் பார்க்க முடியாது, 6 வேலை எங்களால் நாங்கள் பார்க்க முடியாது. நம்ம அனுப்பலை. நோய் வராமல் எங்களால் தடுக்க முடியாது. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணி தரோம். ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஊசி போட்டுட்ருக்கேன். ஒரு நாளைக்கு வெளியே நாங்கள் முதல் போய் சிகிச்சையில் கூட்டு போயிருக்கோம். 5 வேலையும் அலைய முடியாதுல்ல. காலைல எழுந்திரிச்சோன்னு 7 மணிக்கு, மதியம் சாப்பாட்டையும், சாயந்தரம் நைட்டு 9 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிக்கு. அப்புறம் அவளே போட்டு பாய்ந்த பெண் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, காணா டைப்பில் இருக்குங்களா, பெண் டைப்பில் அந்த விஷயம் போட்டுட்டு. இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட பொருளாதார வசதி இல்லை, நோய்க்கு மருந்து இல்லை. அது வந்து கவர்மெண்ட்லேருந்து நான் ரொம்ப சப்போர்ட் எதிர்பார்த்து கவர்மெண்ட்டில் ரொம்ப பல மனு கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்லேருந்து உதவி எதிர்பார்க்குறேன். அதில் இப்போ ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி பிள்ளைய காலேஜ் போகிறத பார்த்தா அவளுக்கு +2 முடிச்சிட்டா. +1 +2 படித்ததே பெரிய விஷயம். ஸ்கூலுக்கு உங்களுக்கே தெரியும், 200 நாள் ஸ்கூல் நடக்கும். வருஷத்துக்கு 200 நாள் இருக்கும். போனதே 60 நாள் 70 நாள் தான். 3 ஒரு பொண்ணு தான் ஸ்கூலுக்கே போயிருக்கா, +1 +2 அப்படி பாஸ் பண்ணிட்டா. இப்போ காலேஜ் போகிறவங்க எல்லா பேருமே காலேஜ் போகிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.